குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர்கள் உட்பட இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் உட்பட நான் ஒரு கருத்தை முன்வைக்க விரும்புகின்றேன். சில நேரங்களில் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் சமூக வலைத்தளத்திலும் கூட டாஸ்மாக் நிறுவனத்தில் சில்லறை விற்பனை கடைகளில் கூடுதலாக 10 ரூபாய் விற்பனை செய்யப்படுவது என்பது ஏதோ இந்த 4 ஆண்டுகளில் நடைபெறுவதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதன் மூலமாக அரசுக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்குவதற்கான முழு முயற்சிகளை சமூக வலைத்தளங்கள், பத்திரிகைகள், சில தொலைக்காட்சிகள் இதை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் ஒரு சிறிய உதாரணத்தை மட்டும் நேரத்தின் அரும்புகிறது இந்த நேரத்தில் முன்வைக்க விரும்புகின்றேன். 2011, 2016, 2021 5 ஆண்டுகளில் கடந்த அதிமுக ஆட்சியில் கூடுதலாக 10 ரூபாய் கூடுதலாக வைத்து விற்பனை செய்து 10 ரூபாய்க்கு மேலும் கூடுதலாக வைத்து விற்பனை செய்யப்பட்ட வகையில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது 15,405. 2016, 2021 5 வருஷத்துல. அப்ப நடந்ததெல்லாம் பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், சமூக வலைத்தளங்கள் பேசப்படுவதில்லை. இப்பொழுது ஏதோ அந்த 4 ஆண்டுகளில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சில பணியாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்படுகிறார்கள், சிலவர் பணியை நீக்கம் செய்யப்படுகின்றார்கள். இது போன்ற நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து எடுத்து வருகின்றன. கடந்த 2016, 2021 15,405 அது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களிடமிருந்து 14,83,86,690 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டிருக்கின்றன. இது கடந்த கால ஆட்சி.